வணக்கம் நண்பர்களே. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் தமிழில் 100க்கு 100 வீட்டில் இருந்தபடி எடுப்பதற்கான வழிமுறைகள் தான். அதில் எந்தெந்த விஷயங்களில் வந்து ஈஸியாக அடிக்க முடியுமோ, மனப்பாடம் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஃபுல்லாத்தையும் டக் 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 நம்ம மனப்பாடம் பண்ணிடணும். அந்த மாதிரி இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஓரெழுத்து ஒரு மொழி அதான் பார்க்க போகிறோம். நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தத்தானே இருக்குது அப்படின்னா 42 இருக்குது. அதையும் தாண்டி ஓரெழுத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். இது யார் வெளியிட்டிருக்கு அப்படின்னா நம்ம டிஎன்பிசியே தான் வெளியிட்டிருக்கு. ஸோ வந்து இந்த ஓரெழுத்து ஒரு மொழிலேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் நம்பி இதை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணுங்கள். ஓகேங்களா? முதல் தடவை ஓரெழுத்து ஒரு மொழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயிரெழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆ உயிரெழுத்தில் வந்து என்ன பார்க்குறேன்? ஆ என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, 8, அழகு, சிவன், திருமால், நான்முகன், சுட்டு, அசை, திப்பிலி, 8 என்ற எண் வடிவம், சேய்மை, இதெல்லாம் சேர்ந்தது என்னது? ஆ அப்படின்னா ஆன என்னென்ன குறிக்குன்னு சொல்லுவீங்க? 8 என்ற எண்ணை குறிக்கிறது. அழகு, சிவன், திருமால், நான்முகன், இது மூணுமே என்னது பார்த்தீங்கன்னா, மூணுமே வந்து கடவுளோட பேர்கள். சிவன், திருமால், நான்முகன். நான்முகன்னா பிரம்மன். ஓகேங்களா? சுட்டு, அசை, திப்பிலி, சுட்டு, அசை, திப்பிலி, இது ஒரு 3 6 போச்சு. 8 என்ற எண் வடிவம், சேய்மை, இதெல்லாம் வந்து என்னது? ஆ என்ற எண்ணை குறிக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, ஆ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆச்சா மரம், வியப்பு, பசு, வினா, விடை, சொல், ஓர் இனம், ஆன்மா, வரை, வரைனா மலைன்னு ஒரு பொருள் இருக்குது. ஆனா வரை, நினைவு, உடன்பாடு, இரக்கம், வியப்பு, துன்பம், மறுப்பு, உருக்கம், இணைப்பு, இச்சை, இதெல்லாம் வந்து என்னது? ஆவை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? ஆச்சாமரம், வியப்பு, பசு, வினாவிடை, சொல், ஓர் இனம், ஆன்மா, வரை, நினைவு, உடன்பாடு, இரக்கம், வியப்பு, துன்பம், மறுப்பு, உருக்கம், இணைப்பு, இச்சை, இதெல்லாம் வந்து என்னது? ஆவை குறிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து ஈன்றது என்னது அப்படின்னா, அண்மை சுட்டு, இங்கே, இவன், அன்பு, விகுதி, இகழ்ச்சி. ஈன்றது என்னது? அண்மை சுட்டு. ஓகேங்களா? அண்மைன்னு என்ன அர்த்தம்? அருகில்னு அர்த்தம். அண்மை சுட்டு தான் ஈ. இங்கே, இவன், அன்பு, விகுதி, இகழ்ச்சி. ஈன்றதுலேயே வந்து 3 வந்துடுது. இங்கே, இவன், இகழ்ச்சி, அன்பு சுட்டு, அண்மை சுட்டு, அதுக்கப்புறம் என்னது? அன்பு, விகுதி. இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, இது வந்து எளிமையாகவே ஞாபகத்தில் நீங்கள் வைக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே வந்து. ஓகேங்களா? ஆ என்பது என்னது? ஆச்சாமரம். ஓகேங்களா? இதில் வந்து வினா, விடை, சொல், இது 3 ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஆச்சாமரம், ஆன்மா, ஓகேங்களா, இரக்கம், இணைப்பு, இச்சை. ஆவணாலே வந்து ஆச்சாமரம், ஆன்மா, இரக்கம், இணைப்பு, இச்சை. இப்படி வந்து ஆவண வரிசையில் அப்புறம் இனம் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இது பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அம்பு, அழிவு, இந்திரவில், சிறு பறவை, குகை, தாமரை, இதழ், திருமகள், நாமகள், வண்டு, தேன், தேனி, நரி, பாம்பு, பார்வதி, கொடு, கொக்கு, பூச்சி, இதெல்லாம் வந்து என்னது? ஈயை குறிக்கிறது. அப்படின்னா ஈன்னா என்ன அர்த்தம்? ஈ என்பது கொடு என்ற அர்த்தம். ஈ என்பது அம்பு என்ற அர்த்தம். ஈ அழிவு, ஈ இந்திரவில், ஈ சிறு பறவை, ஈ குகை, ஈ தாமரை, ஈ இதழ், ஈ திருமகள், ஈ நாமகள், ஈ வண்டு, ஈ தேன், தேனி, நரி, பாம்பு, பார்வதி. ஓகேங்களா? நரி, பாம்பு, பார்வதி, கொடு, கொக்கு, பூச்சி, இதெல்லாம் வந்து என்னது? ஈயை குறிக்கிறது. 1க்கு 2 தடவை நீங்கள் கேட்டாலே நல்லா நின்றுருப்பா. ஈஸியாக தான் இருக்குது. என்பது என்னது? சிவபெருமான், நான்முகன். பாருங்கள், சிவபெருமான்றது 2 இடத்துல வந்திருக்கு. எங்கே சிவபெருமான் சொல்லி பார்த்தோம் நம்ம? சிவபெருமான் சொல்லி 8 ஆளையும் வந்து பார்த்தோம்னா சிவனை குறிக்கிறது, நான்முகனையும் குறிக்கிறது. இது ஊன்றது சிவபெருமான், நான்முகன், உமையவல், ஓர் இடைச்சொல், சுட்டெழுத்து, ஆச்சரியம், உருக்கம். ஓகேங்களா? ஆ என்பது ஆச்சரியம் தான், என்பது ஆச்சரியம் தான். 2 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிவபெருமான், நான்முகன், உமையவல், உமையவல்னா யார்? பார்வதியும் குறிக்கும். ஓர் இடைச்சொல், சுட்டெழுத்து, ஆச்சரியம், உருக்கம், இது என்பதை குறிக்கும். அது என்பது என்னது? என்பது உணவு, என்பது இறைச்சி, என்பது திங்கள், என்பது சிவன், என்பது ஊன், என்பது தசை, என்பது உண்ணல், என்பது சந்திரன். அப்படின்னா வந்து ஊன், தசை, உண்ணல், உணவு, இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி வருதா? இறைச்சி. என்றால் என்னது? ஊன், தசை, உணவு, உண்ணல், இறைச்சி. எக்ஸ்ட்ரா வருது என்னது? திங்கள்னாலும் சந்திரனாலும் ஒன்று தான். இல்லைங்களா? ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா சந்திரன், சிவன். அப்படின்னா இது வந்து ஈஸியாக நிப்பாட்டிடலாமா நம்ம? என்ன அர்த்தம்? உணவு, உண்ணல், ஊன், தசை, இறைச்சி. எக்ஸ்ட்ரா வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா சிவன், சந்திரன், திங்கள், அவ்வளோதான். ஈஸியாக நிப்பாட்டிடலாம் வந்து. ஓகேங்களா? அடுத்து ஏ வந்து என்னது? குறி, வினா எழுத்து. அப்படின்றது என்னது? குறி,
வினா எழுத்து. இதுதான் வந்து என்னது ஏ. அதுக்கப்புறம் என்னது ஏ. ஏன்றது என்னது இடைச்சொல். ஏ என்பது சிவன், ஏ என்பது திருமால், ஏ என்பது இருமாப்பு, ஏ என்பது அம்பு, ஏ என்பது விழிக்குறிப்பு, ஏ என்பது செலுத்துதல், ஏ என்பது மேல் நோக்குதல், ஏ என்பது வினா. ஓகேங்களா? பாருங்க இந்த இறைவன் பேரில் வர்றது மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆனானாலும் என்னது ஆ. அது ஆன உயிரெழுத்து முதலெழுத்து அகரம் இருக்குல்ல ஆ. அதுலேயும் வந்து சிவன், திருமால், நான்முகன் இவங்களை குறிப்பிடுறாங்க. இங்கேயும் ஏன்றது சிவன் திருமாலை குறிப்பிடுறாங்க, ஊன்றது சிவன் நான்முகனை குறிப்பிடுறாங்க, ஈ அப்படின்றதுல பார்வதியை குறிப்பிடுறாங்க, ஊன்றதுல உமையவளை குறிப்பிடுறாங்க. உமையவளான்னு பார்வதியில் ஒன்று தான். அப்படி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நோட் பண்ணி பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். என்ன நண்பர்களே? அதுக்கப்புறம் ஐ. ஐ வந்து பார்த்தோம்னா தலைவன். ஐ என்பது அசைநிலை. ஓகேங்களா? அரசன். ஐ என்பது அழகு, ஐ என்பது இருமல், ஐ என்பது கடவுள், ஐ என்பது கடுகு, ஐ என்பது குரு, ஐ என்பது கோலை, ஐ என்பது சர்க்கரை, ஐ என்பது கன்னி, ஐ என்பது சிவன், ஐ கிழங்கு, ஐ தும்பை, ஐ துர்க்கை, ஐ பருந்து, ஐ தந்தை, ஐ பெருநோய், ஐ ஆசை, ஐ வியப்பு, ஐ ஐந்து, ஐ ஐயம், ஐ கணவன், ஐ பாஷணம், ஐ மென்மை, ஐ மேன்மை, ஐ மருந்து. இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் ஷார்ட்கட்டில் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயைன்னு வந்து தும்பை, துர்க்கை, தும்பை துர்க்கை ஐயைன்னு வருதுல அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன். ஓகேங்களா? ஐயின தலைவன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வியப்பு. அரசன். அரசன்னாலும் தலைவன். ஓகேங்களா? அரசன் தலைவன் ஒன்றா வச்சுக்கோங்க. அழகு. அதுக்கப்புறம் அழகு கடவுள். ஓகேங்களா? அழகு கடவுள் சிவன் இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அழகு கடவுள் சிவன், அழகு கடவுள் சிவன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கன்னி கணவன், கன்னி கணவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மென்மை மருந்து மேன்மை, மென்மை மருந்து மேன்மை. ஓகேங்களா? தும்பை துர்க்கை பருந்து. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா இருமல் கடுகு இப்படின்னு வச்சுக்கோங்க. இருமல் கடுகு குரு. அப்படின்னா ஐ என்பது என்னது? ஐ என்பது தலைவன், அரசன், குரு. இதெல்லாம் வந்து என்னது? இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஐயை குறிக்கிறது. ஒரே மாதிரி சிவன், அழகு கடவுள் சிவன், அழகு கடவுள் சிவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கன்னி. இல்லைங்களா? கன்னி கடவுள்னு வச்சுக்கோங்க, இல்லை கன்னி கணவன் வச்சுக்கோங்க. கன்னி கணவன். பாஷணம் மென்மை மேன்மை மருந்து. தும்பை துர்க்கை பருந்து தந்தை. இதெல்லாம் வந்து ஐ என்றதை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? அடுத்து ஓ. ஓ வந்து பார்த்தோம்னா ஒளிவு, மதகு, உயர்வு, இழிவு, கழிவு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு, நினைவு, அழைத்தல், ஐயம், நான்முகம், வினா, பரிநிலை, நான்முகன், கொன்றை, ஆபத்து. இது அந்த இதை குறிப்பிடுகிறது. ஓ. ஓ சொல்கிறோம்ல, அதில் வந்து எதை குறிப்பிடுகிறது? ஓ அதை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? ஒளிவு, மதகு, உயர்வு, இழிவு, கழிவு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு. வியப்பில் சொல்கிறாங்க. ஆச்சரியம்னா ஆ. ஓன வியப்பு. நினைவு, அழைத்தல், ஐயம், நான்முகம், வினா, பரிநிலை, நான்முகன், கொன்றை, ஆபத்து. ஓனா ஆபத்து. ஓகேங்களா? அடுத்து அவ். அவ்வுன்றது என்பது அவ்வென்பது பாம்பு, அவ்வென்பது நிலம், அவ்வென்பது வெளித்தல், அவ்வென்பது அழைத்தல், அவ்வென்பது வியப்பு, அவ்வென்பது தடை, அவ்வென்பது கடிதல், அவ்வென்பது பூமி, அவ்வென்பது ஆனந்தம். இதெல்லாம் வந்து அவ்வை குறிப்பிடுகிறது. பாம்பு, நிலம், வெளித்தல், அழைத்தல், வியப்பு, தடை, கடிதல், பூமி, ஆனந்தம். ஓகேங்களா? நிலத்தில் பாம்பு போகும். ஓகேங்களா? நிலத்தில் பாம்பு போகுமா? நிலம் பாம்பு வந்துருச்சா? நிலத்தில் பாம்பு போனால் என்ன பண்ணுவோம்? நம்ம அழைப்போம். நிலம் பூமின்ற நிலத்தில் பாம்பு போகுதுன்னு வச்சுக்கோங்க. பூமி, நிலம், பாம்பு. பாம்பு பார்த்து நம்ம வியப்பு பண்ணுறோம். அது கடிச்சிருன்னு சொல்லி அதை தடை பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? விழிப்பாக இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கிறோம், அழைத்தல் இப்படி ஞாபகம். அவ்வுன்னு என்னது? பூமின்ற நிலத்தில் பாம்பு போகுது, பூமின்ற நிலத்தில் பாம்பு போகுது. அதுக்கப்புறம் அதை பார்த்து தடை பண்ணுறோம், கடிச்சிருன்னு சொல்லி கடிதல். அதனால் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? அழைச்சி ஆனந்தமாக இருக்கும், விழிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அவ் என்பது. அடுத்து க. க என்பது அரசன், நான்முகன், தீ, ஆன்மா, உடல், காற்று, கதிரவன், செல்வன், திருமால், தொனி, நமன், மயில், மனம், மணி, இமயம், திங்கள், உடல், நலம், தலை, திரவியம், நீர், பறவை. இதெல்லாம் என்னது? காவை குறிப்பிடுகிறது. கா என்றால் பறவை, க என்றால் நீர், க என்றால் திரவியம், க என்றால் தலை, க என்றால் நலம், க என்றால் உடல், க என்றால் திங்கள், க என்றால் இமயம், க என்றால் மணி, க என்றால் மனம், க என்றால் மயில், க என்றால் நமன், க என்றால் தொனி, க என்றால் திருமால், க என்றால் செல்வன், க என்றால் கதிரவன், க என்றால் காற்று, க என்றால் உடல், க என்றால் ஆன்மா, க என்றால் தீ, க என்றால் நான்முகன், க என்றால் அரசன். ஓகேங்களா? ஒன்றுக்கு 2 தடவை திரும்ப கேட்கணும், அப்போ தான் நிற்கும் மனசில். ஓகேங்களா? ஒளி. க என்றால் ஒளி, க என்றால் முகில், க என்றால் வில்லவன், க என்றால் பொறுத்து, க என்றால் வியங்கோல் விகுதி, க என்றால் பறவை,
கா என்றால் ஒளி, கா என்றால் முகில், கா என்றால் வில்லவன், கா என்றால் பொறுத்து, கா என்றால் வியங்கோல் விகுதி. இதெல்லாம் வந்து என்னது காவை குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் என்னது கா, கா என்பது அசைச்சொல், கா என்பது காத்தல், கா என்பது காவடி, கா என்பது சோலை, கா என்றால் தொற்சுமை, கா என்றால் பூந்தோட்டம், கா என்றால் பூங்காவனம், கா என்றால் காவடி தண்டு, கா என்றால் பூ, கா என்றால் கலைமகள். ஓகேங்களா, பாரதினா கலைமகள் அர்த்தம், கா என்றாலும் கலைமகள் அர்த்தம். நிறை என்றால் கா என்றால் நிறை, கா என்றால் காவல், கா என்றால் செய், கா என்றால் வருத்தம், கா என்றால் பாதுகாப்பு, கா என்றால் வலி, கா என்றால் துலாக்கோல், கா என்றால் துலாக்கோல். ஓகேவா. அதுக்கப்புறம் கீ, கீ என்றால் கிளிக்கூறல், கீ என்றால் தடை, கீ என்றால் தொனி. நம்ம தொனி நீங்கள் ஒன்று பார்த்தோம், அது ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். நம்ம தொனின்னு எதில் வருது நமக்கு, தொனி என்று காலையும் வருது, அதுக்கப்புறம் அது கீழேயும் வருது. ஓகேங்களா. நிந்தை, கா என்றால் நிந்தை, கீ என்றால் பாவ பூமி, கீ என்றால் என்ன அர்த்தம், கீ என்றால் பாவ பூமி, கீ என்றால் தொனி, கா என்றால் கீ என்றால் கிளிக்குரல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கு, கு என்றால் குற்றம், கு என்றால் குற்றம், கு என்றால் சிறுமை, கு என்றால் இகழ்ச்சி, கு என்றால் நீக்குதல், கு என்றால் நிறம், கு என்றால் இன்மை, கு என்றால் பூமி, கு என்றால் உருபு, கு என்றால் சாரியை. இதெல்லாம் என்ன அர்த்தம், கூனா குற்றம் சொல்கிறாங்க, சிறுமைன்னு சொல்கிறாங்க, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி, உருபு, சாரியை. கு என்றால் கூ, கூ என்றால் பூமி, கூ என்றால் பிசாசு, கூ என்றால் அழுக்கு, கூ என்றால் கூகை, கூ என்றால் கூக்குரல், கூ என்றால் கூவுதல், கூ என்றால் ஓசை குறிப்பு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. கூனா பூமி, பிசாசு, அழுக்கு, கூகை, கூக்குரல், கூவுதல், ஓசை குறிப்பு. இதெல்லாம் கூ. அடுத்து கை, கை என்றால் இடம், ஒப்பனை, ஒழுக்கம், காம்பு, இடம், ஒப்பனை, ஒழுக்கம், காம்பு. கிரணம், செங்கல், கச்சி, செங்கல் கட்சி. கை என்றால் அது ஒரு கட்சி சின்னம்ன்றான்னு சொல்கிறாங்க. கைமரம், விசிறி காம்பு, படையறுப்பு, ஆற்றல், ஆள், உலகு, உடன், திங்கள், செய்கை, பகுதி, பிடிப்பு, மரவட்டை, முறை, வரிசை, கரம், சயம், வழக்கு, தங்கை, ஊட்டு, வன்மை, சதுரம், சங்கு, வண்டு, கைத்தளம், அஞ்சலி, கைத்தொழில், கைப்பிடி, அஞ்சலி, விறகு. இதெல்லாம் எதை குறிப்பிடுகிறது, கையை குறிப்பிடுது. கை என்றால் இடம், கை என்றால் ஒப்பனை, கை என்றால் ஒழுக்கம், கை என்றால் கிரணம், கை என்றால் செங்கல், கை என்றால் கச்சி, கை என்றால் கைமரம், கை என்றால் விசிறிக்காம்பு, கை என்றால் படையறுப்பு, கை என்றால் ஆற்றல், கை என்றால் ஆள், கை என்றால் உலகு, கை என்றால் உடன், கை என்றால் திங்கள், கை என்றால் செய்கை, கை என்றால் பகுதி, கை என்றால் பிடிப்பு, கை என்றால் மரவட்டை, கை என்றால் முறை, கை என்றால் வரிசை, கை என்றால் கரம், கை என்றால் சயம், வழக்கம், தங்கை, ஊட்டு, வன்மை, சதுரம், சங்கு, வண்டு, கைத்தளம், அஞ்சலி. இதெல்லாம் அது சொல்ல கையை குறிக்கிறது. அடுத்து கோ, கோ என்றால் அரசன், கோ என்றால் அம்பு, கோ என்றால் வானம், கோ என்றால் ஆண்மகன், கோ என்றால் இடியேறு, கோ என்றால் இளந்தை, கோ என்றால் ரோமம், கோ என்றால் கண், கோ என்றால் எழுது, கோ என்றால் சந்திரன், கோ என்றால் கிரணம், கோ என்றால் சூரியன், கோ என்றால் திசை, கோ என்றால் நீர், கோ என்றால் தேவலோகம், கோ என்றால் பசு, கோ என்றால் பூமி, கோ என்றால் பெரிய மலை, கோ என்றால் தாய், கோ என்றால் வாணி, கோ என்றால் மேன்மை, கோ என்றால் வெளிச்சம், கோ என்றால் தகப்பன், கோ என்றால் தலைமை, கோ என்றால் குயவன், கோ என்றால் சொல், கோ என்றால் சாறு, கோ என்றால் அரசியல், கோ என்றால் இரங்கல், கோ என்றால் தொடு, கோ என்றால் சொர்க்கம், கோ என்றால் சொல். கௌ, கௌவென்றால் கிருத்தியம், கௌவென்றால் கொள்ளு, கௌவென்றால் தீங்கு, கௌவென்றால் வாயால் பற்றுதல். கௌவென்றால் என்ன அர்த்தம், வாயால் பற்றுதல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சா, சா என்றால் பேய், சா என்றால் இறப்பு, சா என்றால் சோர்தல், சா என்றால் சாதல், சா என்றால் ஆறு என்ற எண், சா என்றால் கழிதல், சா என்றால் பேய், சா என்றால் என்ன அர்த்தம், பேய். ஓகேங்களா. அடுத்து சி, சி என்றால் அடக்கம், சி என்றால் இகழ்ச்சி, சி என்றால் அலட்சியம், சி என்றால் காந்தி, சி என்றால் சம்பத்து, சி என்றால் சம்பத்து, சி என்றால் கலைமகள், சி என்றால் காயினாலும் கலைமகள் தான், சீனாலும் கலைமகள் தான். ஓகேங்களா. சீனா உறக்கம், சீனா பார்வதி, சி அப்படின்னா பெண், சி அப்படின்னா ஒளி, சி அப்படின்னா வந்து விந்து, சி அப்படின்னா கீழ், சி அப்படின்னா சளி, சி அப்படின்னா சீதேவி, சி அப்படின்னா செல்வம், சி அப்படின்னா வெறுப்பு. இதெல்லாம் சீயை குறிப்பிடும் சொற்கள். ஓகேங்களா. அடுத்து சு, சு என்றால் அதட்டு, சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னும்ல, சுனா அதட்டு, சு அப்படின்னா ஓசை, சு அப்படின்னா நன்மை, சு அப்படின்னா சுகம், சு அப்படின்னா விரட்டுதல், நாயை விரட்டும்ல சூன்னு சொல்லி, அதட்டுதல், விரட்டுதல், நன்மை, சுகம், ஓசை. இதெல்லாம் வந்து சூவில் வந்துடும். அடுத்து சூன்றது வான வகை, சூன்றது என்னது வான வகை. சைன்றது கைப்பொருள், சைன்றது செல்வம், சைன்றது கைப்பொருள், சைன்றது செல்வம். சேனா எருது, சேனா அழிஞ்சில், சே மரம், சே உயர்வு,
சே எதிர்மறை, சே ஒளிக்குறிப்பு, சே சிவப்பு, சே காளை, சே செங்கோட்டை, சே சேரன், சே இடபம். இதெல்லாம் வந்து என்னது சேவை குறிக்கிறது. ஓகேங்களா. அடுத்து சோனா அரண், சோனா அரண், சோனா உமை, சோய் வானசூரன், வானசுரன், சோனா நகர், சோனா வியப்புச் சொல், சோனா உமையாள். அப்படின்னா ஒளிமதில். சோன என்ன அர்த்தம்? ஒளிமதில். ஞானா சுட்டு, ஞானா பொறுத்து, ஞானா சுட்டு, ஞானா பொறுத்து. தன குபேரன், தான நான்முகன், குபேரன், நான்முகன். தா கொடு, தா அழிவு, தா குற்றம், தா கேடு, தா கொடியன், தா தாண்டுதல், தா பகை, தா நான்முகம், தா வலி, தா வருத்தம், தா வியாழன், தா நாசம், தா வலிமை, தா குறை, தா பரப்பு, தா தருக, தாவுதல். இதெல்லாம் தாவை குறிக்கிறது. அடுத்து தீ என்பது என்னது? தீனா நெருப்பு, தீனா அறிவு, தீ இனிமை, தீமை, தீ உபாய வழி, தீ நரகம், தீ சினம், தீ நஞ்சு, தீ ஞானம், தீ கொடுமை, தீ ஒளி, தீ விளக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்ல எதை குறிப்பிடுகிறது? தீயை குறிப்பிடுகிறது. அது எல்லாமே. ஓகேங்களா. அடுத்து தூ என்பது அசைத்தல், தூ என்பது அசைத்தல், தூ என்பது அனுபவம், தூ என்பது எரித்தல். தூ என்பது என்னது? அசைத்தல். தூ என்பது அனுபவம், தூ என்பது எரித்தல், தூ என்பது கெடுத்தல், தூ என்பது சேர்மானம், தூ என்பது நடத்தல், தூ என்பது நிறைத்தல், தூ என்பது பிரிவு, தூ என்பது வருத்தல், தூ என்பது வளர்தல். தூ என்பது பிரிவு, தூ என்பது வருத்தல், தூ என்பது வளர்தல். அடுத்து தூ என்பது என்னது? தூனா துத்தம், தூனா தூய்மை, தூனா வெண்மை, தூனா தசை, தூ வலிமை, தூ வகை, தூ பற்றுக்கோடு, தூ புள்ளிறகு, தூ பகை, தூ பறவை, தூ இறகு. இதெல்லாம் எதை குறிப்பிடுகிறது? தூவை குறிப்பிடுகிறது. அடுத்து தே என்பது என்னது? தெய்வம், தே என்பது மாடு, தே அருள், தே கொள்கை, தே நாயகன், தே கடவுள். இதெல்லாம் என்னது? தேவை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தைனா மாதம், தை பூச நாள், தை மகராசி, தை அலங்காரம், தை மரக்கன்று, தை ஒரு திங்கள், தை கூத்தோசை, தைத்தல். இதெல்லாம் எதை குறிப்பிடுகிறது? தையை குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நா அயலால், நா சுவாலை, நா திறப்பு, நா மணி, நா நாக்கு, நா வளைவு, நா பூட்டின் தாள், நா நான்கு, நா சொல், நா ஊதுவாய். ஓகேங்களா. நான் என்ன அர்த்தம்? சிறப்பு மிகுதி இன்பம். சிறப்பு மிகுதி இன்பம் தான் என்னது? நவ்ன்றது என்னது? மரக்கலம். நவ் என்பது நாவாய், நவ் படகு, நவ் தெப்பம். நவ்ன்றது மரக்கலம், தெப்பம், படகு எல்லாமே ஒன்று தான். நவ்ன்றது நீ என்பது முன்னிலை, நீ என்பது ஒருமை, நீ என்பது நீண்ட, நீ என்பது நீளம். முன்னிலை, ஒருமை, நீண்ட, நீளம். இதான் வந்து என்னது? நீ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னது? நூ என்பது என்னது? தியானம், நேசம், உபசர்க்கம், தோணி, நிந்தை, புகழ், ஐயம், நேரம். இதான் நூனா நேரம், நிந்தை, புகழ், ஐயம், நேரம். இதெல்லாம் வந்து நூன்றது என்னது? நூ என்பது யானை, நூ என்பது ஆபரணம், நூ என்பது நூபுரம். நூபுரம் அர்த்தம்? சிலம்பு என்ற அர்த்தம். நூபுரம் என்னது? சிலம்பு என்ற அர்த்தம். ஓகேங்களா. நூறுனா என்ன அர்த்தம்? சிலம்பு என்று அர்த்தம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நே என்பது கனிதல், நே என்பது என்னது? கனிதல். நே என்பது நெகிழ்தல், நே என்பது வளர்தல், நே என்பது கெடுதல், நே என்பது மெலிதல், நே என்பது பிளத்தல், நே என்பது நே அப்படின்னு அர்த்தம்? பிளத்தல். நே இலகல், நே 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 அன்பு, நே அருள், நே நேயம், நே அம்பு, நே நட்பு, நே உலை. இதான் என்னது? உலைனா பெண்மான்னு ஒரு அர்த்தம் இருக்குப்பா. நேனா உலை. ஓகேங்களா. அடுத்து நோனா துன்பம், நோய் வருத்தம். அதுக்கப்புறம் வலி, மென்மை. இதெல்லாம் என்னது? அப்படின்றாங்க. நோன்னு என்ன அர்த்தம்? துன்பம், நோய், வருத்தம், வலி, மென்மை. ஓகேங்களா. அடுத்து வந்து நோன்னு என்ன அர்த்தம்? நோய், இன்மை, சிதைவு, துக்கம், பலவீனம், இன்பம். நோயையும் சொல்கிறாங்க, துக்கத்தையும் சொல்கிறாங்க, இன்பத்தையும் சொல்கிறாங்க நோனா. ஓகேங்களா. அடுத்து நை என்பது வருந்து, நை என்பது இரக்கம் கொள், நை சுருங்கு, நெய்தல். இதான் வந்து நை. அடுத்து பன காற்று, சாபம், பெருங்காற்று, குடித்தல். இதான் வந்து என்னது? பன்னு அர்த்தம்? காற்று, சாபம், பெருங்காற்று, குடித்தல். பன காற்று, சாபம், பெருங்காற்று, குடித்தல். இதான் வந்து என்னது?
பான்னு என்னது? அழகு, நிழல், பரப்பு, பாட்டு, தூய்மை, காப்பு, கைமரம், பாம்பு, பஞ்சு, நூல், பாவு, தேர்தட்டு, பரவுதல். இதான் வந்து என்னது? பா. அடுத்து பீனா அழகு, பீ பெருமரம், மலம், அச்சம், பீனா அடிச்சிடும் அச்சம் சொல்லி. பூனா அழகு இடம் இருத்தல், அழகு இடம் இருத்தல், அது அழகு இடம் இருத்தல். இலை ஓமக்கினி, ஒரு நாகம், பூனது ஒரு நாகம், பூவுக்குள்ளும் நாகம் உண்டு, சாமிக்கும் தான் வீடு ரெண்டுன்னு ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாகம் பூனா ஒரு நாகம். கூர்மை, தாமரை, தீப்பொறி, பிறப்பு, பூமி, பொலிவு, மலர், நிறம், புகர், மென்மை, பூத்தல், பொலிவு. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? பூவை சொல்கிறாங்க. நுரை, மேகம், அச்சம், இல்லை, பேய், சினம். இதெல்லாம் நுரை, மேகம், அச்சம், இல்லை, பேய், சினம். பைன்னு அர்த்தம்? கைப்பை, பசுமை, அழகு, குடர், சாக்கு, நிறம், பாம்பின் படம், மந்த குணம், மெத்தனம், இளமை, உடல், வில், கொள்ளளவு, உள்ளுறுப்பு, சட்டப்பை, கொள்கலன். இதெல்லாம் என்ன அர்த்தம்? பை. போவல்னு அர்த்தம்? ஏவல், போவேன், பறந்திடு, செல். இதெல்லாம் போனால் ஏவல், போவேன், பறந்திடு, செல். இமயன், மந்திரம், காலம், சந்திரன், சிவன், நஞ்சு, நேரம், அசோகமரம், யமன், பிரம்மன். இதெல்லாம் வந்து என்ன அர்த்தம்? என்ற அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து மான்னு என்ன அர்த்தம்? அசைச்சொல், அழகு, அழைத்தல், அளவு, அறிவு, ஆணி, இடை, ஒரு மரம், கட்டு, கருப்பு, குதிரை, பன்றி, யானை. என்ன அர்த்தம்? இமயம், மந்திரம், காலம், சந்திரன், சிவன், நஞ்சு, நேரம், அசோகமரம், யமன், பிரம்மன். என்ன அர்த்தம்? யமன், பிரம்மன், அசோகமரம், நஞ்சு, நேரம், சிவன், சந்திரன், காலம், மந்திரம், இமயம். என்றால் என்ன அர்த்தம்? அசைச்சொல். என்றால் அழகு, என்றால் அழைத்தல், என்றால் அளவு, என்றால் அறிவு, என்றால் ஆணி, என்றால் இடை, என்றால் ஒரு மரம், என்றால் கட்டு, என்றால் கருப்பு, என்றால் குதிரை, என்றால் பன்றி, என்றால் யானை, என்றால் சரஸ்வதி, என்றால் சீலை, என்றால் செல்வம், என்றால் தாய், என்றால் துகள், என்றால் நஞ்சுக்கொடி, என்றால் நிறம், என்றால் பரி, என்றால் பெருமை, என்றால் மகத்துவம், என்றால் மரணம், என்றால் மிகுதி, என்றால் மேன்மை, என்றால் வண்டு, என்றால் வலி, என்றால் வெறுப்பு, என்றால் பெரிய, என்றால் தாய், என்றால் செல்வம். ஓகேங்களா? அடுத்து மீன் என்ன அர்த்தம்? ஆகாயம், உயர்ச்சி, மேலிடம், மகிமை, மேலே, வான், மேன்மை, பெருமை. மீனால என்னது? மேலே இருக்கிறது, ஆகாயம் இருக்கிறது, மேலே உச்சி, பெருமை, மேன்மை சொல்கிறது. மூப்பு, மூன்று, மூவேந்தர், அழிவுறு. மூப்பு, மூன்று, மூவேந்தர், அழிவுறு. மேனா மேம்பாடு, அன்பு, விருப்பம், மேன்மை. மை என்றால் கண்மை, மை என்றால் குற்றம், மை என்றால் இருள், மை என்றால் 7, மை என்றால் கருப்பு, மை என்றால் செம்பரி, மை என்றால் ஆடு, மை என்றால் நீர், செம்பரி ஆடு தான் மை. மை என்றால் மலடி, மை என்றால் மேகம், மை என்றால் தீவினை, மை என்றால் மதி, மை என்றால் மந்திரமை, மை என்றால் வண்டினம், மை என்றால் களங்கம், மை என்றால் பசுமை, மை என்றால் பாவம், மை என்றால் அழுக்கு, மை என்றால் இளமை, மை என்றால் களங்கம், மை என்றால் அஞ்சனம். மை என்றால் என்ன அர்த்தம்? அஞ்சனம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்க வருது மோ என்றால் என்ன அர்த்தம்? என்றால் மோத்தல், என்றால் மோதல், என்றால் முகர்தல். என்ன அர்த்தம்? முகர்தல்னு அர்த்தம். யா என்றால் ஐயம், என்றால் இல்லை, என்றால் யாவை, என்றால் கட்டுதல், என்றால் அகலம், என்றால் ஒரு வகை மரம், என்றால் சந்தேகம். இதான் யான்றாங்க. வானா வருக, அப்படின்னா வாய், வாய்னா தாவுதல், வானா வருக, வாய் தாவுதல். வீணா நிச்சயம், வீணா வித்தியாசம், அப்படின்னா பிரிவு, வீணா கொள்திறம். ஓகேங்களா? வீணா நிச்சயம், வீணா வித்தியாசம், வீணா பிரிவு, வீணா கொள்திறம், வீணா வந்து உபசர்க்கம், அப்படின்னா ஆகாயம், வீணா கண், வீணா காற்று, வீணா திசை, அப்படின்னா பறவை, வீணா அழகு, வீணா விசை, வீணா விசும்பு, வீணா அறிவு. வீணானது அறிவு. வீணானது மலர் சாவு கொள்ளுதல், நீக்கம், பறவை மோதல். அப்படி ஒன்றாவே படிச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். விரும்புதல், மகரந்தம், கரு பிரித்தல். பூ, மரணம், மகரந்தம்ன்றது சோர்வு. இதான அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணா வேவு, வேணா ஒற்று, வேணா வேவு. வேணா 4 1 பங்கு தான் வை. கூர்மை, புல்,
வைக்கோல், வையகம், வைதல், சபித்தல், கொடு, இதெல்லாம் வை. வவ், வவ்வுதல், கவ்வுதல், பற்றுதல். வவ்வுதல், கவ்வுதல், பற்றுதல். அன்பு நண்பர்களே, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி நண்பர்களே. தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவை தாங்க. இதற்கான பிடிஎஃப் நான் டெலகிராம் லிங்கில் கொடுத்துருக்கேன். பயன்படுத்திக்கங்க நண்பர்களே. வெல்வோம். நன்றி, வணக்கம்.